ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا من يرتد منكم عن دينه. யார் இஸ்லாத்தை விட்டும் முர்தத்தாகி மதம் மாறி செல்கிறார்களோ அவர்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நபியே. فَسَوْفَ يَأْتِي اللَّهُ بِقَوْمٍ يُحِبُّهُمْ وَيُحِبُّونَهُ. அல்லாஹு தஆலா ஏனெனில் நாடினால் யஅத்தில்லாஹு அல்லாஹ் கொண்டு வருவான் பிகௌமின் ஒரு கூட்டத்தை, இவர்கள் அல்லாத இவர்களை அழித்து விட்டு வேறு ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான். யுஹிப்புஹும் அவர்கள் அல்லாஹ்வை பிரியப்படுவார்கள், யுஹிப்புனஹு அல்லாஹும் அவர்களை பிரியப்படுவான் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துல சொல்றான். இஸ்லாம் என்பது ஆசை காட்டி மார்க்கம் அல்ல. அதாவது பணம் காசுகளை கொடுத்தோ நீங்கள் எங்களது மார்க்கத்திற்கு வந்தீர்கள் என்றால் நாங்கள் இதையெல்லாம் செய்வோம் என்று சொல்லியோ ஒருவரை இஸ்லாத்திற்கு அழைக்க கூடாது. ஆயத்துல் குர்சி என்று நாம் ஓதக்கூடிய ஒவ்வொரு துளைகளுக்கு பின்னாலும் ஓதக்கூடிய அந்த ஆயத்துல் குர்சிக்கு அடுத்த ஆயத்து லா இக்ராஹ ஃபித்தீன். இந்த தீனின் நிர்பந்தம் என்பது அல்ல. யாரையும் நிர்பந்தித்து இந்த இஸ்லாத்துல வச்சிருக்க வேண்டிய தேவையில்லை. யாராவது இஸ்லாத்தை விட்டு இஸ்லாத்தை வெறுத்து வெளியில போறாங்க அப்படின்னா அவர்களை நினைத்து நீங்கள் கவலைப்படாதீர்கள் நபியே. அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்றான், வலவ் ஷா அல்லாஹு மா அஷ்ரகு வமா ஜஅல்னாக அலைஹிம் ஹஃபீலா. நபியே, அவர்கள் சிறுக்க வைக்கிறார்கள் என்று நீங்கள் கவலைப்பட்டு அவர்களுக்கு நீங்கள் பொறுப்பாளி என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். வமா அன்த அலைஹிம் பிவக்கீல். நீங்க யாருக்கும் வக்கீல் கிடையாது. வக்கீல்னா பொறுப்பாளர், நம்ம சொல்லக்கூடிய வாதாடக்கூடியவர். நீங்க யாருக்கும் பொறுப்பு கிடையாது, நீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க சொல்லிட்டு அல்லாஹு தஆலா வேறு ஒரு கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்? அஸில்லத்தின் அலல் முஃமினீன ஐஸத்தின் அலல் காஃபிரீன். மூமின்களின் மீது அளவு கடந்த அன்புடையவர்களாக இருப்பார்கள். அதே போல காஃபிர்களின் மீது அளவு கடந்த கடின சித்தமுடையவர்களாக இருப்பார்கள். மூமின்களின் மீது அளவு கடந்த அன்பு, தன் வீட்டில் உள்ளவர்களின் மீது அன்பாக இருப்பார்கள். ஆனா நம்ம இப்போ வாழ்வியல் எப்படி இருக்குன்னா, வெளியில உள்ளவங்ககிட்ட நல்லா சிரிச்சு பேசுறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்தினுடைய அடையாளம் தந்தை விரோதியை போலவும் நண்பர் தந்தையை விட மிக நெருக்கமானவராகவும் தெரிவார். நம்ம கூட பழகக்கூடிய நண்பர் அத்தாவை விட, நம்மை பெற்றெடுத்த தந்தையை விட ரொம்ப நெருக்கமானவராக ஆயிடுவார், தந்தை தூரமானவராக ஆயிடுவார். அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி சொல்லும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களது வீட்டுக்கு வந்தால் நாங்கள் அவ்வாறே மகிழ்ச்சி பொங்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோடு சேர்ந்து வீட்டு வேலைகள் பார்ப்பார்கள், எங்களோடு சேர்ந்து எல்லா விதமான சமையலுக்கு தேவையான உதவிகள் செய்வார்கள், வீட்டை சுத்தம் செய்வார்கள். எங்களோடு எப்பொழுது பார்த்தாலும் சிரிப்போடு புன்னகையோடு எப்பொழுதும் எங்களது வீடுகள் கழியும். இன்னும் ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களது வீட்டிற்கு வந்தால் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களை தங்களது தோளில் வைத்து அப்படியே ஒரு முட்டி போட்டு ஒரு யானை போற மாதிரி போவாங்க. வந்துருச்சு, யானை வந்துருச்சு, யானை வண்டி வந்துருச்சு, மேல ஏறுங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களது வீட்டில் ரொம்ப மென்மையை கையாளுவார்கள். அதுவே போர்க்களம் என்று வந்து விட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஒரு புறத்தில் இருக்கிறேன் என்றால் என்னை விட பல மைல் தூரத்தில் எதிரிகள் இருந்தாலும் என் மீது உண்டான பயத்தை அல்லாஹ் தஆலா அவர்களுடைய உள்ளத்துல போட்டான். அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீரமானவர்கள். ஆனா வீட்டுக்கு வந்தா அப்படியே பணிஞ்சிருவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதான் இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்? அவர்கள் அஸில்லத்தின் அலல் முஃமினீன், மூமின்களின் மீது மென்மையை கையாளக்கூடியவர்களாகவும், ஐஸத்தின் அலல் காஃபிரீன், காஃபிர்களின் மீது இறை நிராகரிப்பாளர்களின் மீது கடின சித்தம் உடையவருமாக இருப்பார்கள். யுஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹ், இன்னும் அல்லாஹ்வினுடைய பாதையில் போர் புரிவார்கள். வலா யகாஃபூன லௌமத்த லாயிம், பழிப்பவர்களின் பழி சொல்லை அஞ்ச மாட்டார்கள். இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு பதிவு செய்றாங்க. இன்னும் மிக முக்கியமான ஹதீஸ். என்ன ஹதீஸ்னா, யாராவது ஒருவர் ஒரு மார்க்க சட்டத்தை சொல்ல வேண்டிய தேவை வருது,
அல்லாஹுவை பற்றி சொல்ல வேண்டிய தேவை வருது. மக்கள் எதுவும் நினைப்பாங்களோ, அதாவது சொல்ல போறது அல்லாஹ்வுடைய சட்டம், அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாற்றமா ஒரு காரியம் நடக்குது எங்கேயோ, அது எங்க சமுதாயத்துல நடக்குதோ, வீட்டுல நடக்குதோ, இல்லை நம்ம பார்க்கக்கூடிய எந்த இடத்துல இது அல்லாஹ்வுக்கு மாற்றமான ஒரு காரியம் நடக்குது, இதை நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயம், நமக்கு அந்த சட்டம் தெரியுது அப்படின்னா நாம் அதை மனப்பூர்வமா எட்டி வச்சிடணும். இல்ல இவங்க என்னை ஏதோ நினைச்சிருவாங்களோ, நினைப்பவர் நினைத்து விட்டு போகட்டும். அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், அந்த இறை நெருக்கத்திற்குரிய இறைநேச கூட்டம் என்ன செய்வாங்க, வலா யகாஃபூன லௌமத்த லாயிம், பழிப்பவர்களின் பழி சொல்லை ஒரு காலமும் அஞ்ச மாட்டார்கள். அல்லாஹ் அந்த இறைநேசர்களுடைய பண்புகளை சொல்லிக்கிட்டு வர்றான். அவங்க மூமின்களின் மீது மென்மையா இருப்பாங்க, காபிர்களின் மீது கடின சித்தமுடையவர்களாக இருப்பாங்க, அதே போன்று அல்லாஹ்வுடைய பாதையில போர் புரிவாங்க. மூணாச்சு, 4 விஷயமாச்சு, அவர்கள் அல்லாஹ்வை பிரியப்படுவாங்க. 5வது விஷயம் அல்லாஹ் சொல்றான், பழிப்பவர்களின் பழி சொல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வந்து, யார் ஒருவர் அல்லாஹ்வை பற்றி சொல்ல வேண்டிய தேவை இருந்தும், அல்லாஹ்வுடைய சட்டத்தை சொல்ல வேண்டிய தேவை இருந்தும் சொல்லாமல் மறைத்து வைத்துக் கொள்கிறாரோ, மறுமை நாள்ல அல்லாஹ் கேட்பான். தாழ்வு மனப்பான்மையின் காரணமாக மறைத்து வைத்திருந்தார், ரொம்ப ஓவராத்தான் இவர் எல்லாரும் சட்டம் தெரிஞ்ச மாதிரி பேசுறாரு, இப்படி மக்கள் தன்னை சொல்லி விடுவார்கள் என்பதற்காக வேண்டி ஒரு சட்டத்தை மறைத்தால் மறுமையில் அல்லாஹ் கேட்பான். இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, நபி சொல்லக்கூடிய ஹதீஸ், இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, அந்த நேரத்துல உனக்கு அந்த சட்டம் தெரியுமே, நீ ஏன் சொல்லாம இருந்த அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். இல்லையா அல்லாஹ், என்னை மக்கள் ஒரு மாதிரி தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்ட்டு பயந்துக்கிட்டு நான் சொல்லாம இருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் கேட்பான், அப்ப நீ எனக்காண்டி பயப்படல, என்னைய பயப்படல, மக்கள் எதுவும் சொல்லிடுவாங்களோ மக்களை பயந்துருக்கிற அப்படின்னு அல்லாஹ் தாலா ரொம்ப கோபமாயிருவான். அந்த இஸ்ரா அலிஸ்லாம் கேட்கிறாங்க, நீங்க அல்லாஹ்கிட்ட போய் இப்படி நிக்கணுமா, இல்லைன்னா அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு விஷயத்தை சொன்னவர்களாக இருக்கணுமா? இந்த இடத்துல அபூ தருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 7 உபதேசத்தை சொன்னாங்க. 7 உபதேசத்துல மிக முக்கியமான 7 உபதேசத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க பட்டியலிடுறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், அபூதரே, நீங்கள் ஏழையை நேசிக்க வேண்டும். நீங்கள் ஏழைகளை, ரொம்ப வறிய நிலைமையில் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பவர்களை நீங்கள் அளவு கடந்து நேசிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமையில் என்னோட அதிகம் இருப்பவர்கள் ஏழைகள் தான் சொர்க்கத்துல. ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம் சொன்னாங்க, நீங்கள் செல்வத்திலும் அழகிலும் உங்களை விட கீழ் நிலையில் உள்ளவர்களை பாருங்கள். ஃபர்ஸ்ட் விஷயம் ஏழைகளை நேசிக்கணும். 2வது விஷயம், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதாரத்திலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழகிலும் நீங்கள் கீழ் நிலையில் உள்ளவர்களை பாருங்கள். ஏன்னா ஆண்கள் செல்வத்தை வச்சு பெருமை அடிப்பாங்க, பெண்கள் தங்களிடத்துல உள்ள அழகை வச்சு பெருமை அடிப்பாங்க. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2ஐயும் சொல்றாங்க. 3வது விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரத்த உறவு உங்களை வெட்டி வாழ்ந்தாலும் நீங்கள் அவர்களோடு சேர்ந்து வாழும். சில்மன் கதஅக வஅஃபு அம்மன் ஸலமக, உங்களை அவர்கள் புறக்கணித்து வாழ்ந்தாலும் நீங்கள் அந்த ரத்த பந்த உறவை சேர்ந்து வாழணும். அவங்க கல்யாணத்துக்கே கூப்பிடல, அவங்க நல்லது கெட்டதுக்கு எதுக்குமே கூப்பிடல, நீங்க போய் நிக்கணும். அவர்கள் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது, இல்ல அவன் எனக்கு என் பத்திரிகையில என் பேரை போடல, அவன் என்கிட்ட எதுவும் சொல்லல, அவங்க சொல்றாங்களோ சொல்லலையோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது, நீங்க ரத்த பந்த உறவு உங்களை வெறுத்தாலும் நீங்கள் சேர்ந்து வாழணும். 3வது. 4வது விஷயம் சொன்னாங்க, யார்கிட்டையும் கையேந்த கூடாது. எனக்கு தேவை என்று யாசகத்தின் வாசலை திறந்து விட்டுறக்கூடாது. கையேந்தி நின்றுட்டோம்னா, ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருக்கு அல்லாஹ் யாசகத்தின் வாசலை திறந்துரும். ஒரு தடவை கையேந்திட்டா அவர் முன்னாடி அல்லாஹு தாலா அவரை எப்பொழுதும் கையேந்தக்கூடிய நிலைமை ஆக்கிடுவோம். நம்மகிட்ட அல்லாஹு தாலா பொருளாதாரத்தை தந்திருக்கிற ஒரு சிலர்கிட்ட எல்லாம் இருந்தும் கையேந்துறாங்க, அதாவது வேற வழியே இல்லை, கையேந்திட்டாங்க ஒரு தடவை அப்படின்னா அல்லாஹு தாலா மன்னிச்சிருவோம். அதை வாடிக்கையாக ஆக்கும் பொழுது அல்லாஹு தாலா எப்பொழுதுமே யாசகத்தின் வாசலை திறந்து விட்டுருவான். நபியினுடைய ஹதீஸ், நீங்க யாசித்தல் கூடாது. 4வது விஷயம் சொல்றாங்க, இது 5வது விஷயம்